நம்மகிட்ட ஆல்ரெடி பிளாட் வாங்கியிருக்கிற ஒரு கஸ்டமரு. அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவுட்டரில் அந்த லேண்டை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னாங்க. அதுக்கான லேஅவுட்ஸ்லேருந்து எதுவுமே அவங்க கையில் இல்லை. அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த லேண்டை எப்படி கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுறோன்றத இந்த வீடியோவில் பாருங்கள். இதில் பிளாட் நம்பர் எதுவும் இல்லை. அங்கே ஒரு பிளாட் நம்பர் இருக்குது அங்கே. பட் அது இந்த சர்வே வந்து இதோட முடியுது. இந்த கல்லுமே அதுக்காக ஊண்டியிருக்காங்க. பின்னாடி வந்து வேறு சர்வே நம்பர் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அதனால் நம்ம தேடி வந்திருக்கிற இடம் இந்த இன்பிட்வீன்குள்ளே தான் இருக்குது. மொத்தம் இந்த சர்வேயில் 4 சப்டிவிஷன் ஆகிருக்கு. இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம தேடி வந்த 2 பிளாட்ஸை கண்டுபிடிப்போம். இதிலேருந்து நம்ம பிளாட்டுக்கு இந்த தேடி வந்திருந்த பிளாட்டுக்கு உண்டான வழியை பார்த்துட்டோம். ஸோ பிளாட் நம்பரை கண்டுபிடிக்கும்ல, நம்மகிட்ட லேஅவுட்டும் இல்லை. ஸோ இங்கே ஒரு பிளாட்டு பக்காவாக மார்க் பண்ணி கல்லுண்டி வச்சுருக்காங்க. இதில் நம்பர் பார்த்துட்டோம். ஸோ இந்தா இதில் பாருங்கள், இது பிளாட் நம்பர் 19. நம்ம பார்க்க வந்த பிளாட்டை வந்து பார்த்துட்டோம். இதில் கல் இல்லை. ஸோ இங்கேருந்து தான் வருது பிளாட். இதை எப்படி பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி வந்து சிவகங்கை மாவட்ட எல்லைன்னு சொல்லிட்டு 4 மால் பவுண்டரியில் காமிச்சிருந்தாங்க. இதுதான்றதை ஒரு 90% கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இதை நாங்கள் ப்ராப்பராக சர்வே பண்ணி அளந்து மெஷர்மெண்ட் பண்ணி கல்லுண்டி கஸ்டமர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கும் உங்களோட பிளாட்ஸ் எங்கே அதை எடுத்து கொடுக்கணுன்னாலும் சரி, அதில் பட்டாலேருந்து சர்வே பண்ணி கொடுக்குறதுலையும் சரி, எல்லா சப்போர்ட்டும் எங்களால் பண்ணித்தர முடியும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி தேவைகள் இருந்துச்சுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.